எனக்கு இருக்க கோவத்துக்கு இப்ப என் புருஷனை மட்டும் நான் பார்த்தேன், அவனை என்ன செய்வனே தெரியாதுமா. ஏய் டயனா, கொஞ்சம் அமைதியா இருடி. ரொம்ப ஓவரா கோவப்படாத, சரியா? அம்மா, அந்த கீதா பேசுனதெல்லாம் நீ காதுல வாங்கினா இவ்வளோ நேரம் நீ அமைதியாவே இருக்க மாட்டே. அப்படி என்ன சொல்லிட்டா உன் புருஷன்? அவங்க மைனிக்கிட்ட ஏதோ அதானே? என்னம்மா ஏதோன்னு இவ்வளோ சாதாரணமா சொல்ற? நீ தான் இப்போ என்னை பிடிச்சி இங்கே உட்கார வச்சிருக்க. இல்லை, எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் நான் போய் அந்த ராசத்தியை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? அவளை சும்மாவே விடக்கூடாதும்மா. அவளை சும்மாவே விடவே மாட்டேன். அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ திட்டம் போட்டு இப்போ கடைசியில் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாரு. டயனா, கொஞ்சம் அமைதியாக இரு. ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற விட்டு வேடிக்கை பார்க்கலாம், சரியா? என்னால் அப்படி இருக்க முடியாதுமா, இருக்கவே முடியாது. அடா வாங்க தம்பி, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க. மாப்பிள்ள வந்திருக்காரு பாருடி. என்ன அப்படியே மச மச நிக்கிற? உள்ள கூப்பிடு. நான் நீங்க கூப்பிடுறீங்களா, அப்புறம் என்ன? இங்க பாரு டயனா, எப்பவும் போல சாதாரணமா பேசு. இதுவும் வாய் திறந்து உளறிக்கிட்டு நிக்காத. உள்ள வாங்க. நீங்க திடுதிப்புட வந்ததும் அவளுக்கு ஒன்றும் தலகால புரியல. உங்களை பார்த்து சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறா. வந்து உட்காருங்க, வாங்க. உள்ள போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏதாவது பேச்சு கொடு, சரியா? என்னால எதையும் கேட்காமலாம் இருக்க முடியாதுமா. இங்க பார், நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பத்தியா? ஏய், இப்ப 2 நாளா உன் புருஷன் உன் வீட்டில் தான் இருந்துட்டு வாரான். உன் மாமியாலும் உன் ஓப்படியாலும் நீ உண்டாயிருக்கன்றதை தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா, இல்லை அவங்ககிட்ட வேற எதுவும் தான் சொல்லி கொடுக்காம விட்டுருப்பாங்களா? கொஞ்சம் அமைதியா அவன் வாயிலிருந்து எல்லா விஷயத்தையும் வெளியே வர வைக்க பாரு, புரியுதா? அதுதான் நல்லது. சரி சரி, போ போ, நான் பார்த்துக்கிறேன், போ. வாங்க. எப்போ வந்தீங்க? என்ன ஊருக்கு இன்னைக்கு தான் வந்தீங்களா? நான் வந்து 2 நாள் ஆகுது. ஊருக்கு வரீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சர்ப்ரைஸா வரலாம்னு பார்த்தீங்களா? சொல்றதுக்கு முதல்ல போன் எடுத்து பேசணும். எங்க போன் கொஞ்சம் டிஸ்பிளே உடைஞ்சிருச்சுங்க, அதனால தான். சரி சரி, இங்க உட்காரு. நம்மள சொல்லாமா இல்ல அவனா கேட்கட்டுமா? நம்மள சொல்லும், பாத்துக்கும். எங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். தள்ளி உட்காரு. என்ன முக்கியமான விஷயம்? உங்க அம்மா உள்ள இருக்காங்கல்ல, தள்ளு. என்னங்க நீங்க கிட்ட வந்தாலே தள்ளி உட்காருன்னு சொல்றீங்க? 3 மாசம் கழிச்சு பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது மாதிரியா இருக்கீங்க. இப்ப என்னங்கிற? நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றது? உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா தானே? உங்களுக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையே. உங்களுக்கு தான் நான் முக்கியமே இல்லாத போயிட்டேனே. உங்களுக்கு நானும் முக்கியம், உங்க அம்மாவும் உங்க... ஐயோ ஐயோ, உளரக்கூடாது. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேங்க. நான் இப்போ நம்ம இப்போ ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. எதுக்கு இப்ப பல்ல பல்ல காட்டுற? என்னன்னு சொல்லு. இங்க நான் இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கேங்க. அம்மா சொன்னாங்க வீட்ல. என்ன நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற? கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? யாரும் எதுவும் என்னைய பத்தி சொன்னாங்களா? இங்க உங்க வீட்ல உள்ளவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டே என் மேல கோவப்படாதீங்க, சரியா? அவங்களாம் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஏதேதோ பிளான் போடுறாங்கங்க. பிளானா? போடட்டும். என்ன நீங்க கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசுறீங்க? பாருங்க, ஏங்க கிட்ட வாங்கல. ஏங்க என்னை பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏய், கைய விடு. ஏங்க, அப்ப நான் கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? எனக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. வாய மூடு. உன் நடிப்பையும் நாடகத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆள் கிடையாதுடி. என்ன பேசுறீங்க? நடிப்பா? நாடகமா? என்ன வார்த்தைங்க இது? யார பார்த்து நடிக்கிறேன்னு சொல்றீங்க? என்னதாண்டி? ஒன்னதான் சொல்ற. ஏண்டி யாருக்கிட்ட நாடகம் நடிக்கிற? நான் வேலைக்கு போய் இதோட 3 மாசம் ஆகுது. உன் நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது போட்டு காட்டு. சொல்லுடி, சொல்லு. பொய்யா கர்ப்பமா இருக்குன்னு சொல்றியா, இல்ல நீ உண்மையாதான் கர்ப்பமா இருக்கியா? ஏங்க, அப்போ என்ன நீங்க சந்தேகப்படுறீங்க, அப்படித்தானே? ஆமாடி, சந்தேகம் தான் படுறேன். நான் ஊர்ல இல்லாத போது நீ கர்ப்பமா இருக்குன்னு சொன்னா யாரு நம்புவா? ஏங்க, நீங்க ஊருக்கு போய் 3 மாசம் ஆகுது. இப்ப நான் கர்ப்பமாயி 3 மாசம் ஆகுது. கர்ப்பம்னு சொன்ன பல்லாருன்னு அரைஞ்சிரும் பாத்துக்க. ஏய், சொல்லுடி, சொல்லு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நம்ம புருஷன் தான் ஊர்ல இல்லையே, அவன் தான் நம்மளை விட்டுட்டு வெளியில வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி வேற எதுனா என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னங்க நீங்க சந்தேகப்படுறீங்கல்ல? என்ன என் தகுதிக்கு உங்க மேல ஆசைப்பட்டு நீங்க தான் வேணும்னு உங்களை நான் கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லாத உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்டையும் உங்க அண்ணிக்கிட்டையும் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு நாளாம் உங்களை வேணான்னு தூக்கி போட்டுட்டு நேருக்கு நேராகவே டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற எதுவும் பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ லைஃப்ல செட்டில் இருந்திருப்பேன். ஆனா ஏன் அப்படியெல்லாம் பண்ணல? உங்க மேல வச்சிருக்கிற லவ், அது ஒண்ணு மட்டும்தான். ஏய், இதுதான் பேசி என்ன குழப்பாத. நான் ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சல வந்திருக்கேன். சரி வா,
இதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாமா? எதுங்க நம்ம வீடு? எது நம்ம வீடு? அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்குன்னு என்னங்க அந்த வீட்டுல மரியாதை இருக்கு? சொல்லுங்க, என்ன மரியாதை இருக்கு? இங்க பாருங்க, உங்க அம்மா, உங்க அண்ணி, உங்க அண்ணன் அவங்கெல்லாம் யாரும் நம்ம கிட்ட, உங்ககிட்டயோ என்கிட்டயோ எதுக்காகவும் எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்கன்னு என் வயித்துல வளர்ற குழந்தை மேல நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் வேணா அந்த வீட்டுக்கு வரேன். குழந்தையே இல்லங்கிற என்ன? குழந்தை இருக்கு. இன்னொரு வாட்டி குழந்தை இல்லன்னு சொன்னீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. நல்லா இருக்காது. சி, இந்த அளவுக்கு கேவலமான ஜென்மமா நீ? கட்டின பொண்டாட்டி 6 வருஷம் கழிச்சு கர்ப்பமானா? இதுவே வேற யாரும் இருந்தா ஊருக்கே விருந்து வச்சு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க, அப்ப ஒருவேளை உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் தான் இப்படி எல்லாம் அவ கர்ப்பமாலாம் இருக்க மாட்டா, ஏதோ பொய் சொல்றான்னு சொல்லியிருக்காங்களா? அவங்கள எதுக்கு எடுக்கிற? அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போன மாசம் கூட மாசி மகத்தப்ப என்னடி சொன்ன என்கிட்ட? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கோயிலுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு என்னால போக முடியாதுன்னு சொன்னியா இல்லையா? ஐயோ, அதை வேற நம்ம சொல்லி தொலைச்சிட்டோமா? அதை மறந்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ டயனா, என்னடி இது கூண்டுல சிக்கன கிளி மாதிரி சிக்கிக்கிட்ட? உன்னதாண்டி கேக்குறேன், உன்னதான் கேக்குறேன், வாய் தர. ஆமா சொன்னேன். என்ன என்னப்பா? ஆமா சொன்னதான். எனக்கு கோயிலுக்கு போகவா சாமி கும்பிடவா பிடிக்கல, அதனாலதான் இந்த காரணத்தை சொன்னேன். பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கு டயனா. நான் எதுக்கு போய் சொல்லணும் உங்ககிட்ட? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, என்ன நீங்க நம்பலல்ல. வாங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என் நடத்தையில கூட நீங்க சந்தேகப்படுறீங்க. இது உங்க குழந்தை தானே? வாங்க இப்பவே நிரூபிக்கிறேன். 6 வருஷம் கழிச்சு கர்ப்பமா இருக்குன்னு நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன். ஏங்க, நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க பாருங்க, அன்னைக்கே நீங்க ஊருக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா நான் ஒரு ஃபோன் பண்ணிருப்பேனா? ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பேனா? இல்ல. ஏன்னா நீங்களா என்ன தேடி வரீங்களா, இல்ல என்ன பண்றீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் போடுறாங்கன்னு அதை நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லணும்ல. ஐயோ, மறுபடியும் அப்படி பேசாத. பாரு, இப்படி எல்லாம் நீ சொல்லிட்டு திடீர்னு கர்ப்பமா இருக்க. நானும் 3 மாசமா வெளியில தான் இருந்தேன், அதனாலதான் நான் உன்னை இப்படி கேட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கேட்ட பிறகு அதை நிரூபிக்காம நான் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேங்க. வாங்க இன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. உங்களை நான் முழுசா நம்புனனே. இதுக்கு உங்க அம்மாவும் உங்க மைனியுமே பரவாயில்ல. சரி டயனா, சரி சரி, கோச்சுக்காத, அழாத. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதை கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறதா? எங்க இதெல்லாம் நடக்கும்? இப்படியுமா இருக்காங்க? ஏனா தம்பி, ஒரு நிமிஷம். உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, புருஷ பொண்டாட்டிக்கு இடையில எதுக்கு நம்ம வரணும்ட்டு தான் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டேன். இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க என் பொண்ணை சந்தேகப்பட்ட பிறகு நானும் சும்மா விட மாட்டேன். இதை அபாண்டமா இப்படி ஒரு பழி என் பொண்ணு மேல விழுந்ததுக்கு அப்புறம் இதை நாங்க நிரூபிக்காம விடவே மாட்டோம். தம்பி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்களா இதெல்லாம் பேசுற மாதிரி தெரியல. யாரோ சொல்லி கொடுத்துதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. எங்க சும்மா இருங்க, எனக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? ஏன் தம்பி, உங்க அம்மா இல்லையா? நீங்க ஊருக்கு போன இந்த 3 மாசமா உங்க அம்மா என் பொண்ணை என்னென்ன கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? அவ உங்ககிட்ட சொல்லும் பொழுதுலாம் என் வீட்டுல இப்படித்தான் இருக்கும், இஷ்டப்பட்டா வாழ, இல்லைன்னா போயிட்டாருன்னு சொல்றீங்களாமே. கழுதிக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தானே ஆகணும். அதுதான் இப்ப இவளோட நிலைமை. பாருங்க, நீங்க இங்க தங்கி இருந்தாலும் இருங்க, இல்ல மறுபடியும் உங்க வீட்டுக்கு போனாலும் போங்க. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. பரவாயில்ல, அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு குழப்பத்துலதான் அவகிட்ட அந்த கேள்வி கேட்டுட்டேன். குழப்பமா? என்ன தம்பி குழப்பம்? பொண்டாட்டி எப்படி மாசமானானே குழப்பமா? வெளியில போய் சொல்லி பாருங்க தம்பி, அது யாருக்கு அசிங்கம்னு தெரியும். ஏங்க, இதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எதுவும் இது பண்ணிட்டு நிக்காதீங்க. என் அம்மாவுக்கு என் மைனுக்குலாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. கவலைப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுங்க. ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆகுது. கட்டின பொண்டாட்டி எப்படி இருக்கா, ஏதா இருக்கா, அம்மா வீட்டுல போய் இருக்காளே, என்ன விஷயம்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இல்ல உங்க அம்மா தான் அதை பத்தி எல்லாம் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? அம்மா வீட்டை விட்டு வெளியே போடின்னு என் மகளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அதுக்கு பிறகு இவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் அவங்களே வந்துதான் உன் பொண்டாட்டிய உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. நாங்க ஒன்னும் வாழ்றதுக்கு வழி தெரியாம இல்ல தம்பி. சரி, ஏதோ நம்ம பொண்ணு லவ் பண்ணிட்டா சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் உங்களை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எல்லாம் உங்க அண்ணனுக்காக தான். இல்ல இந்த பஞ்சாயத்தை உங்க அண்ணன்கிட்டயே நான் தீர்த்துக்கிறேன். இங்க பாருங்க, எங்க அண்ணன்கிட்ட எல்லாம் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் தான் தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்றேன்ல. எப்படி தம்பி தெரியாம கேப்பீங்க? நல்லா தெரிஞ்சுதான் எல்லாம் கேட்டிருக்கீங்க. என்னால சும்மா விட முடியாது. என் பொண்ணு மேல நீங்க பழி போட்டீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்பவே கையோட வந்து உங்க அம்மா கிட்ட நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுடுவேன். சரி, நாளைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுல வாழணும் தான் அமைதியா இருக்க தம்பி. சரி, நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம். நான் பேசுனதுக்குலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். அப்படி வாடா வழிக்கு. டயனா, ஏய் என்னம்மா? என்ன ஒண்ணம்மா? ஏடி, ஒரு விஷயம் செய்ய போறேனா, அதனால எவ்வளவு பிரச்சனை வரும், அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுக்கணும்டி. இப்ப பாத்தியா, கரெக்டா உன் புருஷன் எப்படி கேட்கறான் பாரு. நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன விடு. இப்ப எங்க அவன்? போயிட்டான். நானும் பேசுனதெல்லாம் சந்தேகம் வராத மாதிரி தான் பேசியிருக்கேன். முழுசா அவன் நம்பிடுவான், சரியா? நம்புறான்னு அப்படியே விட்டுட கூடாதுமா.
நான் வேற பந்தாவா, நாளைக்கு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போறேன். செக்அப் பண்ணலாம். குழந்தை உன்னோட தானே, வேணா டெஸ்ட் வேணா எடுத்துக்கணும். வீரப்பா வசனம்லாம் விட்டுருக்கான், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுமா? ஏய், எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே சோத்துல விஷத்தை வச்சு உன்னை கொண்டுடலாம் போல வருதுடி. என்னம்மா பண்றது, காலை வச்சுட்டேன். திரும்ப என்னால வெளியிலலாம் வர முடியாதுமா. எத்தனை நாள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன்? எத்தனை நாள் பண்ணுவேன்? அம்மா தெரியலம்மா, நம்மளா மாற்ற வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தாம்மா இருக்கணும். என்னடி நீ? ஐயோ, இது என்ன வயித்துல துளி சுத்துற கதையா இது? ஏய், உன் புருஷன் வேற இங்க இருக்காண்டி. அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி உன்னை ஏமாத்திடலாம். அம்மா நீ வேணா டக்ளஸ் அண்ணனை வர சொல்றியா? குடிகார பையன் எதுக்குடி? அம்மா இந்த மாதிரி ஃப்ராடு வேலைக்கும் ஃபோர்ஜரி வேலைக்கும் டக்ளஸ் தாம்மா சரியா இருப்பான். சொந்த காசுல சூனியம் வச்சுக்க பாக்குறியாடி? அவெல்லாம் வேணவே வேணாம். வேற யாரையாவது பிடிச்சிதான் இது மாதிரி வேலை செய்யறதுக்கு எதுவும் டாக்டர் இருக்காங்களா, பொய்யான ரிசல்ட் எதுவும் ரெடி பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் நாளைக்கு தாம்மா எப்படியாச்சும் அந்த 40 ஏக்கர் நஞ்சையும் 40 ஏக்கர் புஞ்சையும் என் பேர்ல எழுதிக்கிட்டு அந்த 2 பங்களா வீட்டையும் எனக்கு சொந்தம்னு எழுதி வாங்கிக்கிட்டா போதும். சரிடி. ஆனா டக்ளஸு, எனக்கு டக்ளஸ் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. அவனை வர சொல்லுமா? சரி சொல்றேன். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, சொல்றேன் இரு. இங்கே பாரு, புள்ள தாச்சின்னு சொன்னா மட்டும் போதாது, கொஞ்சமாவது புள்ள தாச்சி மாதிரி நடந்துக்கோ. ஏன்னா நான் இப்ப வாந்தி எடுக்கட்டுமா? நான் முன்னாடி வாந்தி எடுத்து என்ன ஆக போகுது? பைத்தியம். உன் புருஷன் வந்தானே, அவன் பக்கத்துல மயங்கி விழ வேண்டியதானே? ஐயோ மறந்துட்டமா. அடுத்த முறை வரும்பொழுது அவன் சட்டையில வாந்தி எடுத்துட்டு மயங்கி விழுந்துடுறேன். உன்னைய வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போறேன் நானு? செய்யறதையும் எல்லாம் முட்டாத்தனமா செய்யறேன், பேசுறதும் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசுறேன். ஏன்டி கொஞ்சம் கூட போ. என்னவோ போ, உள்ள போ. வேலையா டெக்லஸ போய் பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு தேத்தலான்னு பாக்குறேன், எவனும் கண்ணுல பட மாட்டேங்கிறான். ஐயோ, கையை வேற நம்ம அரிக்குது. மணி 12 போகுது வேற. யாரையாவது அனுப்பி விட சீக்கிரம். அக்கா, எவ அவ? நீயா? என்ன வேணும்? என்ன விஷயம்? டக்கு, எனக்கு ஒரு உதவி வேணும். உதவியா? என்கிட்டயா? என்ன டக்கு, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியா? நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு டக்கு. உங்களை அந்த வீட்டை விட்டு நான் அனுப்பியிருக்க கூடாது. அக்கா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? இந்த விஷயத்த சொல்லு டக்கு. எனக்கு அவசரமா ஒரு போலியான டாக்டர் ஒருத்தவங்க ரெடி பண்ணணும். என்னது, போலி டாக்டரா? போலி டாக்டர் ரெடி பண்ணி யார கம்பெனி நோக்கி பாக்குற? என்ன சித்தி, என்ன பிளானு? நான் தான் உன் விஷயத்திலேயே தலையிடலையே, அப்புறம் என்ன? ஏய் டக்கு, அப்படி இல்லடா, எல்லாம் உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தான். தங்கச்சியா? யாரு, உன் மகளா? அவ எனக்கு தங்கச்சியா? தங்கச்சினா அது என் கூட பிறந்த தங்கச்சி மீனாட்சி இருக்கா பாருங்க, அவ மட்டும்தான். ஏய் டக்கு, டயனாவும் உனக்கு ஒரு தங்கச்சி தானே? டக்கு, உன்னையும் அக்காவையும் வெளியே அனுப்பின பாவமா என்னவோ என் பொண்ணு இப்ப வாழ வெட்டியே வந்து உட்காந்துருக்கா. பொண்டாட்டியோட தம்பி என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக்கிட்டான். டக்கு, என்னதான் ஆகாதவங்களா இருந்தாலும் உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவ உடம்புலயும் ஓடுது. அவளுக்கு ஒண்ணுனா நீ வரமாட்டியா? என்ன பண்ணா? என்ன பிரச்சனை? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி காட்டி அவளை வேணான்னு சொல்றான். அவளை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு ஏதோ மிரட்டி இருக்கான். இவளும் லவ் பண்ண பாவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கர்ப்பமா இருக்கேன், 3 மாசம் இப்ப முழுகாம இருக்குன்னு போய் சொல்லிட்டா. முழுகாம இருக்குன்னு போய் சொல்லிட்டாளா? ஆமாண்டா. ஆனாலும் அதையும் அவ புருஷன் நம்பல. இன்னைக்கு காலையில வந்து போய் சொல்றியா, ஏமாத்துறியா, நான் இல்லாத நீ எப்படி கர்ப்பமானான்னு ஏதேதோ பேசினா. அப்புறம் கர்ப்பமா இல்லைன்னா அப்படிதான் பேசுவாங்க, அவனுக்கு தெரியாதா என்ன? ஏன்டா அப்படி பேசுற? பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நான் எவ்வளவு கவலையில இருக்கேன். ஆனா எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இப்படி பேசுறியடா. சரி, அடுத்து என்னன்னு சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் கர்ப்பம் தானே செக் பண்ணி காமிக்கிறேன். அப்பவாது நீ என்ன நம்புன்னு என் பொண்ணு கெஞ்சி கதறி அவனை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கா. ஏதாவது ஒரு போலி டாக்டரை ஏற்பாடு பண்ணுப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு கோடி புண்ணியமா போகும். நீதான்ப்பா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும். உன் கையை காலா நினைச்சு கேக்குறப்பா. எனக்கு ஒரு மகனுக்கு மகனா இருந்து நீதான்ப்பா எல்லாமே செய்யணும். எவ்வளவு பணம் கட்டணும் நான் கொடுக்குறேன். இப்பயாச்சும் ரெடி பண்ணுப்பா. டக்கு, சித்திய மன்னிச்சிருப்பா. சரி, விடுங்க. சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டயனோட வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா இதுல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என் மச்சா வீட்டுக்கு எனக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிருந்தது அப்புறம் அது என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா போயிடும். கண்டிப்பா தெரியாதுப்பா. நீ சம்மந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சா அப்புறம் நாங்களும் தானே மாட்டுவோம். நீங்க மாட்டினாலும் சரி, தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இல்லப்பா, நிச்சயமா தெரியாது. சரி, நாளைக்கு காலையில டாக்டர் ரெடியா இருப்பாரு, ஃபோன் பண்றேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. செலவுக்கு ஒரு 20,000 பணம் கொடுக்குறேன், வச்சுக்கோ. இது வரதாலும் மீதி நாளைக்கு தரேன். சரி. நம்பருக்கு பணத்தை அனுப்பி விட்டுறேன், மறந்துடாத. கைவிட்டுட மாட்டேன்ல? நான் பாத்துக்கிறேன்றல, உங்களை மாதிரி இல்ல நான் ஒண்ணும் கிடையாது, பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி டக்கு, ரொம்ப நன்றி. அப்பா, எப்படியோ போலி டாக்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி எதை பத்தியும் கவலை கிடையாது. கூரை கொடு கடவுளேன்னு கேட்டா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குறானே ஆண்டவன். முருகா, ஒரு கோட்டருக்கு 200 ரூபாய் இருந்தா கொடுன்னு தான் கேட்டேன், 20,000 கிரெடிட் பண்ணி விட்டுட்டிய. இவளுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வந்துட வேண்டிதான். ஏண்டி, என் அப்பனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி என்னையும் என் ஆத்தாளிக்கு வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ ஓமக வாழ்க்கையை நான் காப்பாத்தணுமா? காப்பாத்துறேன்டி, காப்பாத்துறேன். ஏன்னா கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ற.
அத்தல மகளும் என்னம்மா நடிக்கிறாளுங்க. வைக்கிறேன்டி உங்க 2 பேருக்கும் வேட்டு. மொத்தமா குறந்துட்டு உங்களை நடு தெருவுல நிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு மேல காசு வந்து